அழகா இருக்கா? மசாலா கொடுத்துருவாங்க, நல்லா இருக்கு. 400க்கு ஒர்த்து தான். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம அப்படியே ஃபீட் பண்ணணும். பாடி கார்டு மாதிரி இருக்கணும். நீ பார்த்தாலே உயிருக்குள் பூகம்பங்கள் தோன்றும். Hey guys, welcome back to our YouTube channel. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். குயிக்கா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டுட்டு இப்போ நம்ம எங்க போக போறோம்னா, பர்த்டே அன்னைக்கு டின்னருக்கு எப்பவுமே போற ரெஸ்டாரண்ட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா போலான்னு நாங்க நிறைய சர்ச் பண்ணி லாஸ்டா கண்டுபிடிச்ச இடம் தான் நம்ம ஈசிஆர்ல இருக்க தூண்டில் ரெஸ்டாரண்ட். இதோட ரிவ்யூமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் நாங்க ஃபைனலான இடத்துக்கு போலான்ட்டு ஒரு முடிவு எடுத்தோம். ஆக்சுவலா நாங்க போனதே கடை சாத்துற நேரம் தான். உள்ள என்ட்ரி ஆகும் போதே அழகா இந்த மாதிரி ஹார்ட்லாம் வச்சு இம்ப்ரெஸ்ஸா பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதோட ஆம்பியன்ஸா இருக்கட்டும் எல்லாமே பார்க்கறதுக்கு ஓவரால் சூப்பரா இருந்தது. நாங்க கிளம்பும் போதே கால் பண்ணி கேட்டுட்டு தான் போனோம். ஏன்னா நாங்க வந்துட்டு வீட்டுல இருந்து கிளம்புறதே 10 மணிக்கு. நம்ம போற நேரம் கடையை சாத்திட்டாங்கன்னா வேஸ்டா போயிடும். கால் பண்ணி கேட்டதுக்கு 10:30 வரைக்கும் இருக்குன்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்க வந்துட்டு கிளம்பணுமே. நாங்க போகும்போதே கிளைமேட்லாம் ஒரு மாதிரி ஜில்லுன்னு செம்மையா இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்லயே மெயினா எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ஓலையில வச்ச கூரை, அதுக்கப்புறம் ஃபுல்லாமே மூங்கில்ல வச்சுதான் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. இங்க இருக்க பிளேஸ்ல எல்லாமே நேச்சுரலா இருக்க மாதிரி அந்த டெக்கரேஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கத்துற மாதிரி குட்டி குட்டியா சவுண்ட்ஸ் எல்லாம் அழகா வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஈசிஆர்ல தூண்டில் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்க நல்லா ஃபேமஸ், இங்க பிளேஸ்மே நல்லா இருக்கு. ஸோ பர்த்டேக்காக சுகு வந்து நம்ம இங்கேருந்து வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வந்தோம். எப்படி நீங்க சுகுக்கு ஒரு 1000 rupees ஆச்சு நம்ம பில் வைக்கணும். ஓகே பேயில போமா இலே ப்ரான் பிரியாணி தந்துருச்சுங்களா? ஸ்பெஷல் என்ன கேட்டோம், அவங்க சொன்னாங்க ப்ரான் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷல் சொன்னாங்க. ஸோ ஒரு ப்ரான் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். தந்தூருமே இங்கே நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு டேஸ்ட் நல்லா இருந்தால் மேலும் ஆர்டர் பண்ணலாம். ஸோ மேடம் எப்பவுமே கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, இத்தனோண்டு. நான் ஃபுல் கட் கட்டுருவேன். ஒரு ரைஸ் டூ ரைஸ் கூட நான் சாப்பிட்டுருவேன். பார்ப்போம், வெயிட்டிங். ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்திருந்தோம். பார்க்கறதுக்கு வந்துட்டு அழகா யாரோ எனக்கே வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் வந்து நல்லா இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்தாலும் நல்லா இருக்கும், லவர்ஸ் கூட வந்தாலும் நல்லா இருக்கும். ஸோ யாராவது போகணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சாப்பாடு வந்துடுச்சு. மைண்ட்லாம் ஆர்டர் பண்ணது வந்துச்சு. அவங்க எடுத்துட்டு வரும்போதே அந்த ஸ்மெல்லே வாசனை கமகமன்னு வருது, நாக்குல எச்சி ஊறுது. ஒரு மாதிரி வாவ் அப்படி இருக்கும்ல, அந்த ஃபீல் குட் ஃபீல் இருந்தது. பட் ரேட் தான் கொஞ்சம் அதிகம். இப்போ நம்மளுக்கு ரேட் நார்மல், நம்மளை விட கொஞ்சம் ஹையா இருக்கவங்களுக்கு கரெக்டா. ஓகே, நீங்க பேசினே இருங்க, நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அருமை, நல்லா இருக்கு. 400க்கு ஒர்த்து தான். ரைஸ்மே 2 people சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு. இங்க போனதுல இருந்தே இவங்க நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துக்கு இந்த இடத்துல கவி மட்டும் இருந்திருந்தா தூக்கி மடியில வச்சு சாப்பாடே வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்திருப்பா. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வாத்து பூனைலாம் இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம அப்படியே ஃபீட் பண்ணோம். வாத்து கையில பூனை வருது, இது பயம் இருக்கு. டவுன் டவுன் சவுண்ட் பாரு. வந்து வாடுறா, வந்து வந்து வாடுறா. உங்களுக்கு கை கழுவுறது கூட பேக்கப் வேணும். சரி, அது வந்து பாடி கார்டு வேணும். பாடி கார்டு மாதிரி இருக்கணும். 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஸோ மேடம் லாஸ்ட்டாக மொஜிட்டோ ஜூஸ் குடிச்சாதான் இங்கே வந்து போவோம்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணோம். ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கு. ப்ரான் பிரியாணி இங்கே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஸ்பெஷல் மென்ஷன். ஸோ நீங்களும் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஈசிஆர் பக்கம் ஈஞ்சா பக்கம் சைட்லாம் வந்தீங்கன்னா அக்கறை சோழிங்களை தாண்டி கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட்ல தூண்டில்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். கம்ஃபர்ட்டாக உட்காந்து சாப்பிடலாம். கஸ்டமர்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. உடனே என்னடா ப்ரொமோஷன் கொடுக்கவே நினச்சிக்காதீங்க, நாங்கள் ஜஸ்ட் சாப்பிட தான் வந்தோம். ப்ரொமோஷனாக இல்லைங்க, எங்களுக்கு காசுல எதுவும் வராதுங்க. குட்டியாக நல்லா அழகான ஒரு ஷேப்பில் நல்லா இருக்கு.
அவங்களோட ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு வழியா நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம என்னுடைய பர்த்டே ஃபைனலா ஃபுல்ஃபில்லும் ஆயிடுச்சு. குமுதா ஹாப்பி என்னாச்சுன்ற மாதிரி சுகன்யா ஹாப்பி. குமுதா ஹாப்பி என்னாச்சு? குமுதா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ, நிறைய குட் நியூஸ் இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லையும் ஷேர் ஆகும். இதே மாதிரி நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.